வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்கே பேசுகிறேன். ஒரு பக்கம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருச்சே, ஐயையோ லீக் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு ஃபேன்ஸு அண்ட் ப்ரொடியூசர்ஸு இப்போ எல்லாம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக படத்தை லீக் பண்ணதே த்ரிஷா தான்டா அப்படின்ட்டு ஒரு சைடு ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எப்புட்றா த்ரிஷா லீக் பண்ண முடியும், த்ரிஷாக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் சில பேர் என்ன பேசுகிறாங்க, த்ரிஷா தாண்டா மெயின் காரணம், அவனால தாண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா விஜய் வந்து அவருக்கு கண்டிப்பா போட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல இவங்க எடுத்து போட்டு விட்டாங்களே அப்படின்ட்டு கூட பல பேர் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஏன் இல்லன்னு சொல்றேன்னா, பல வருஷமா முன்னணி நடிகை 20, 25 வருஷமா த்ரிஷா நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு படம் எடுக்கிறது எவ்வளோ வலி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் புரியும். அத வச்சுக்கிட்டு இவங்க தான் போட்டு குடுத்தாங்க, அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க மேல இருக்க காண்டு அப்படிலாம் வந்து தயவுசெய்து ஃபேன்ஸ் யாரும் பேசிட்டு இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டமானது அது. சரி, நடந்தது நடந்துச்சு, ரிலீஸ் ஆயிருச்சு, எப்படியோ லீக் ஆயிருச்சு, கோடிக்கணக்கில நஷ்டமாயிருச்சு ப்ரொடியூசருக்கு, ஆக்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும். அடுத்து நம்ம விஜய் ஃபேனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொல்லலாம். மச்சான் இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஃபைலு, ஏபிகே ஃபைல் ஏதாச்சும் வந்து ஜனநாயகம் பற்றி வந்துச்சுன்னா தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்கடா, யாருக்கும் அனுப்பாதீங்கடா. ஏன்னா அந்த படத்தை எடுத்து அவ்வளோ கஷ்டம், ஒவ்வொருத்தவங்க உழைப்பு. அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து நம்ம வந்து மற்றவங்களை கஷ்டம் கொடுக்க வேண்டாம். தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். அதுதான். நீங்க சொல்லுங்க. ஒரு விஜய் ஃபேனா நான் ஜனநாயகன் லீக் வீடியோ பரப்புறத தடுக்க போறேன் அப்டின்ட்டு நினைக்கிறவங்க நீங்க. இல்ல வந்து நான் சினிமா லவ்வர்ப்பா. நான் எந்த படமும் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் ரியாக்ஷன் குடுப்பேன். நான் வந்து அதனால தான் நான் வந்து படத்த பரப்புறத தடுக்க போறேன் அப்டின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க யாரு அப்டின்ட்டு. அதே மாரி இத யாரு பண்ணியிருப்பா? எப்படி லீக் ஆச்சு? அவ்ளோ செக்யூரிட்டி பர்ப்பஸ் இருக்கு. என்ன இப்படி வந்து இந்த படம் லீக் ஆச்சு? எதாருக்கும் டவுட்டா இருக்கா? அப்டின்ட்டு யார் மேல டவுட்டா இருக்கு அப்டின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி ஒரு அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.